நல்லோருக்கும் நாலு குணத்தில் எதிர்கட்சி சொந்தக்காலை வணக்கங்க. இன்று இரண்டு விஷயம் பற்றி பார்ப்போங்க. முதலாவதாக அண்ணாமலை அண்மை வெளியிட்ட வீடியோ பற்றி, இரண்டாவதாக இன்று பரபரப்பாக பேசப்பட்டிருக்கும் கமல் அவர்களின் தற்கொலை படத்தை பற்றி. இணைந்திருப்போம் எதிர்கட்சிகள். நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து மீது எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்கான்ல, அண்மையிலே பிஜேபி தலைவராக அண்ணாமலை மாற்றப்பட்ட பிறகு தமிழக அரசியலே ஒரு வெற்றிடமாக உள்ளது. அதை நிர்வகிக்கும் வழியிலே அண்மையிலே அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பற்றி ஒரு வீடியோவை பரபரப்பாக வெளியிட்டார் அண்ணாமலை அவர்கள். இந்த நிலையிலே அண்ணாமலையின் அரசியல் நிகழ்வுகள் எப்படி இருக்கும் என்று இந்த நேரத்தில் நாம் பார்ப்போம். அண்ணாமலை அவர்கள் கோவை தொகுதியிலே போட்டியிட விரும்புகிறார். 2026 கோவை வடக்கு தொகுதியிலே போட்டியிடுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. அது நிர்வகிக்கும் வழியிலே கடந்த ஒரு வாரமாக கோவை வடக்கு தொகுதியிலே அண்ணாமலை ஆதரவாளர்களும் அவர்கள் கருவூர் உறவுகளும் அனைவரும் இணைந்து கோவை வடக்கு தொகுதியிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். அண்மையிலே அதிமுகவுடன் பிஜேபி கூட்டணி ஏற்படுத்திக் கொண்டதும் கணவருக்கு தெரியும். அதிமுகவுடன் கூட்டணி என்பதால் தமிழகத்திலே கோவை வடக்கு தொகுதியிலே அண்ணாமலை அவர்கள் எம்எல்ஏவாக கண்டிப்பாக தேர்ந்தெடுக்க போவார் என்பது கோவை முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகிறது. ஏனென்றால் அண்ணாமலை செல்வாக்கு கொங்கு மண்டலத்திலே பல இளைஞர்களும் பல சமுதாய இளைஞர்களும் அண்ணாமலையை நேசிக்கின்றனர். ஆகையால் அண்ணாமலை 2026 கண்டிப்பாக கோவை வடக்கு தொகுதியில் வெற்றி பெறுவார் என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக கேட்கிறோம். மேலும் அண்ணாமலை அரசியல் நிகழ்வுகள் எப்படி இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாம் பேச வேண்டும். நயினானந்த தலைவராக தேர்ந்தெடுத்த பிறகு கோவையிலே கொங்கு மண்டலத்திலே அரசியலே பரபரப்பாக இல்லை. மேலும் தமிழ்நாட்டிலே திமுகவுக்கு எதிராக தினமும் ஒரு அறிக்கையும் ஒரு பரபரப்பான செய்தியும் முதல் ஆளாக அண்ணாமலை வெற்றி கொடுத்தார். அந்த நிலைக்கு மாறி தமிழ்நாட்டின் அரசியலே வெற்றிடமாக உள்ளது. அதை நிரூபிக்கும் வழியிலே அண்மையை வெளியிட்ட வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுக்கு 48 நாள் 40 மணி நேரம் அண்ணாமலை அவர்கள் கெடுவு செய்கிறார். அது இன்றோடு முடிவடைகிறது. நாளை திமுக ஒரு அறிக்கை அண்ணாமலை பற்றி ஒரு தலைமையர்கள் திமுக தலைவர்கள் யாரும் ஆறாவது அறிக்கை விட்டால்தான் பேசினால்தான் அண்ணாமலை அடுத்த அவர்கள் அப்படி இருக்கு. திமுக எந்த நிகழ்வுமே அண்ணாமலை பற்றி பேசப்பட்டால் அண்ணாமலை நாளை என்ன செய்வார் என்றுதான் இன்று பரபரப்பாக பேசப்படுகிறார்கள். நாளை அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி குற்றவாளிகள் பேசிய ஆடியோ வெளியாகுமா என்றுதான் அனைவருக்கும் இன்று கேள்வியாக உள்ளது. அடுத்த விஷயம் என்னவென்றால் நடிகர் கமலஹாசன் பற்றி. நடிகர் கமலஹாசனின் தற்கொலை படம் என்று பரபரப்பாக வெளியானது. இந்த நிலையிலே கோவையிலே கமலஹாசனின் ரசி மன்றத்திலே பல வருடங்களாக இருந்த திரு கோவை தங்கவேல் அவர்கள் இன்று பரபரப்பாக ஒரு பேட்டி எடுத்தார். அதிலே தற்கொலை படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருப்பது அமெரிக்காவிலிருந்து நிறைய தகவல் வந்துள்ளன. தற்கொலை படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுள்ளது என்று அறிவித்தார். ஆனால் அதை பொய்யாக்கும் வழியிலே இன்று மாலையில் நடைபெற்ற நிகழ்வுகள் நம்மளுக்கு தெளிவுள்ளன. தற்கொலை படம் மிகப்பெரிய படுதோல்வியை அடைந்துள்ளது. காரணம் என்றால் அவர் அரசியல் சேர்ந்து விட்டார். அரசியல் சேர்ந்தால் பரவாயில்லை. ஆடியோ உலகிலே உங்களுக்கு தெரியும், அரசியல் பற்றி பேசினார். அரசியல் பற்றி பேசும்போது அனைவரும் சிரித்தனர். மக்கள் நீதி மையம் என்று ஆரம்பித்துவிட்டு திமுகவுடன் கட்சியை விட்டுவிட்டு சென்று விட்டார். இந்த நிலையிலே அவர் அரசியல் பயணம் சென்றுள்ளதால் சினிமா பயணம் பாதிக்கப்பட்டுள்ளது. அவருடைய படமான தற்கொலை படம் கதையும் அவருடைய கதைதான். அதைத்தான் மனிதர்களும் எடுத்துள்ளார் என்று கூறுகிறார்கள். இந்த நிலையிலே இந்த படம் படுதோல்வியும் வருவது, இந்த படத்துக்காக இவ்வளவு பில்டப் பண்ணார்கள் என்று பரபரப்பாக மக்கள் பேசிக்கொண்டுள்ளனர். ஆகவே கமல் அவர்கள் எதிர்காலத்திலே அரசியல் நிலைப்பாடு சரியாக இருக்க வேண்டும்.
அப்போதுதான் அவருடைய சினிமா நிலப்படமும் சினிமா வாழ்க்கையும் ஒரு நிலையை அடையும் என்று இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். மேலும் பல அரசியல் நபர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றன. இதை நீங்கள் எதிர்கட்சி சேனலிலே சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு ஒரு பணிவோடு கேட்டுக்கிறோம். எதிர்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி. எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்கான்ல